So in today's class, in this afternoon session, we can see some basic specifications of coarse aggregate and fine aggregate, which which will be used for concrete. So concrete உங்களுக்கு தெரியும், நீங்க சொல்லியிருக்கீங்க சிமெண்ட், வாட்டர், தென் மணல், ஜல்லி இதனால யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. மணலுங்கிறது வந்து சாண்ட். சாண்ட்ல we can you know that we have a river sand and M sand. Depending on availability, we can choose. அண்ட் கோர்ஸ் அக்ரிகேட் அப்படின்னு சொன்னோம்னா கிரேவல். அதில் டிஃப்ரெண்ட் சைஸ் அண்ட் ஷேப் நிறைய கேரக்டரிஸ்டிக் கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கு. அது வந்து நம்ம ஃபியூச்சரில் கிளாஸஸில் பார்ப்போம். பட் டுடே ஓவர் வியூ ஆஃப் தீஸ் டூ மெட்டீரியல்ஸ் பேஸ்ட் ஆன் ஐஎஸ் கோட் IS 383 2016. எப்படி வந்து நமக்கு பிரிக் டெஸ்டிங் வந்து 2019 ஒரு நியூ வெர்ஷன் பார்த்தோமோ, சிமிலரா IS 383 இஸ் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் fine and coarse aggregate, but revised couple of years before 2016. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ரிவிஷன்லாம் பார்த்தீங்கன்னா 1970 ரொம்ப ஓல்டு வெர்ஷன் இருந்தது. லேட்டஸ்டாக வந்து அப்டேட்ஸ் பண்ணியிருக்காங்க. பிஃபோர் ப்ரொசீடிங் என்ன சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து டேர்ம்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஃபாலோ பண்ண முடியாமல் இருக்கலாம். போக போக தான் யூ வில் சி some of the terms that we use for aggregates. So before 2016, the previous version which was used is 1970. And currently the modifications done in the latest is to cover a wide range of aggregates and defining various terms. And bricks, stones மாதிரியே உங்களுக்கு அக்ரிகேட்டுக்கும் டெஸ்டிங் மெத்தட்ஸ் இருக்கு. இந்த டெஸ்டிங் மெத்தட்ல கண்டுபிடிக்கிற ப்ராப்பர்ட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா crushing value, impact value, abrasion value. These are mechanical properties of aggregates. இதை பர்டிகுலரா நம்ம கோர்ஸ் அக்ரிகேட்டுக்கு டெஸ்ட் பண்ணுவோம். crushing value, impact value and abrasion value. Along with that, we also have some physical properties like determining flakiness and elongation of aggregate. Flakiness and elongation in the terms shapeல நம்ம அக்ரிகேட் பார்க்க எப்படி இருக்கு ஷேப் அப்படிங்கிறது. ஒன்ஸ் நம்ம இந்த கோட்லாம் கொஞ்சம் டேர்ம்ஸ் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா we can see some pictures regarding apparatus as well as the type of aggregates. கல்லு அண்ட் மணல் எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலாங்கிற பேசிக் கிளாசிஃபிகேஷன் நம்ம பார்ப்போம். அண்ட் இந்த சிமெண்ட், சாண்டு, வாட்டர், கோர்ஸ் அக்ரிகேட் இதெல்லாம் சேர்த்து நம்ம என்ன பண்ண போறோம், கான்கிரீட்ல ஆட் பண்ண போறோம் இல்லையா. ஸோ இப்போ நம்ம இந்த புக்கு பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஸ்டாண்டர்ட் கோட் இஸ் ஜஸ்ட் ஒன்லி ஃபார் தீஸ் டூ அக்ரிகேட்ஸ். மண்ணும் ஜல்லியும் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதுக்கு மட்டும்தான் இந்த கோடு. பட்டு இதை கூட சேர்ந்து சிமெண்ட்டும் வாட்டரும் ஆட் பண்ணோம்னா கான்கிரீட் கிடைக்குது இல்லையா. அந்த கான்கிரீட்டுக்கு எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய ரொம்ப அடிப்படையான பேசிக் வெரி இம்பார்ட்டன்ட் கோடுன்னு பார்த்தோம்னா IS 456 அந்த இயர் இஸ் 2000. Code of practice for plain and reinforced concrete. இது ரொம்ப முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய கோட் புக் IS 456. பட் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து IS 383 which is for fine and coarse aggregate. ஸோ டேர்ம்ஸ் பார்ப்போம். ஒரு மண்ணோ இல்லை ஜல்லியோ எப்போ வந்து ஃபைன் அக்ரிகேட் இல்லை கோர்ஸ் அக்ரிகேட் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க அப்படின்ட்டு டேர்ம்ஸ். அண்ட் பிஃபோர் தட் சில அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் தெர் ஆர் சம் கோட் புக்ஸ் லிஸ்டட். இப்போ நம்ம கரண்டாக பார்த்துட்டு இருக்கிற கோட் புக் கூட வேற என்னென்ன கோட் புக்ஸ் ரிலேட்டபிள் ஆர் ரிலேட்டிவ்லி தட் வி கேன் ஃபாலோ ஃபார் அதர் டாபிக் ரிகார்டிங் திஸ் மெட்டீரியல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் IS 2386 பார்த்தீங்கன்னா மெத்தட் ஆஃப் டெஸ்ட் ஆஃப் அக்ரிகேட்ஸ் which should be used for concrete. ஸோ இந்த கோட் புக் IS 383ல ஒன்லி ஸ்பெசிஃபிகேஷன் தான் இருக்கும். இந்த மெட்டீரியல்ஸ் அக்ரிகேட்டை எப்படி டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வேற கோட் புக் IS 2386ல தான் இருக்கும். அதுலயே பார்த்தீங்கன்னா 8 பார்ட் இருக்கு. பார்ட் 1, 2, 3 to 8 பார்ட்ஸ். அதுல பார்ட் 4 இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் லேபரேட்டரி டெஸ்டிங் அண்ட் ஆல்சோ பார்ட் 1. பார்ட் 1 அண்ட் பார்ட் 4 இம்பார்ட்டன்ட் ஃபார் லேபரேட்டரி டெஸ்டிங். ஃபர்ஸ்ட் இந்த புக்கை பார்த்துட்டு அடுத்து இந்த 2 கோட் புக்கை நம்ம பார்ப்போம் இன்னைக்கு கிளாஸ்ல.
ஸோ வாட் இஸ் ஃபைன் அக்ரிகேட் அண்ட் வாட் இஸ் கோர்ஸ் அக்ரிகேட்? ஃபர்ஸ்ட் ஃபைன் அக்ரிகேட் பார்ப்போம். அதுக்கு முன்னால நீங்க வந்து இந்த ஜல்லடை தெரியுமா உங்களுக்கு? ஹேவ் யூ ஹர்ட் ஆஃப் இட்? சைட்ல வந்து வச்சிருப்பாங்கல்ல, எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? எஸ் சார். என்ன பர்பஸ்? சாண்ட் வந்து ஜலிக்க யூஸ் பண்ணுவாங்க. Yes. ஸ்டோன்ஸ்லாம் இல்லாம. எஸ், ஸ்டோன்ஸ், அதாவது டெலிட்டீரியஸ், அதாவது இம்பியூரிட்டிஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு சேம் பார்ட்டிகல் சைஸ்ல இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த அக்ரிகேட் அந்த பார்ட்டிகல்ஸை we can either நம்ம பாட்டம்ல இருந்தும் கலெக்ட் பண்ணிக்கலாம் அல்லது டாப்ல இருந்தும் கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஜலிக்கும் போது ஃபைன்யூட் பார்ட்டிகல்ஸ் வேணும் அப்படின்னா பாட்டம்ல இருந்து எடுக்கலாம். கரெக்டா? அந்த ஜல்லடையில பாஸ் ஆகிற மெட்டீரியலை நம்ம எடுக்கலாம். இதுவே மேஜர் பார்ட்டிகல்ஸ், பெரிய சைஸ் பார்ட்டிகல்ஸ் வேணும் அப்படின்னா ஜல்லடைக்கு மேல இருக்கிற ரீடைன் ஆன பார்ட்டிகல்ஸ் எடுக்கலாம். ஸோ ஒரு ஜல்லடையில பார்ட்டிகல்ஸ் வில் போத் ரீடைன் ஆஸ் வெல் அஸ் பாஸ். பெரிய பார்ட்டிகல்ஸ் வந்து ரீடைன் ஆகும், சின்ன பார்ட்டிகல்ஸ் வந்து பாஸ் ஆகும். அதே மாதிரி ஜல்லடையும் பார்த்தீங்கன்னா there is no not only one particular size but there are a list of range of sieve sizes. இந்த ஜல்லடையை தான் வந்து இங்கிலீஷ்ல சீவ்னு சொல்லுவாங்க. இங்க இருக்கு பாருங்க, SIEVE, sieve size, sieve அப்படின்னு சொல்லுவாங்க. These sieves are available in more sizes. Particular we are going to focus now, as of now, only one particular sieve size, 4.75 mm IS sieve size. 4.75 mm னா உங்களுக்கு உங்க ஸ்கேல்லே பாத்தீங்கன்னா தெரியும். உங்க ஸ்கேல்ல லீஸ்ட் கவுண்ட் வந்து 1 mm. ஸோ அது மாதிரி பாத்தீங்கன்னா 4.75 mm லெஸ் தென் ½ சென்டிமீட்டர் சைஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஜல்லியோட ஹோல்ஸ் சைஸ் தான் வந்து இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஒரு டைப் ஆஃப் ஜல்லிலையும் இந்த ஓட்டையோட சைஸ் டிஃபரெண்டா இருக்கும், ஃபில்டர் சைஸ். ஸோ யூ டேக் IS sieve size of 4.75 mm அண்ட் அதுல உங்களோட சாம்பிள் எடுத்து நீங்க ஜலிக்கிறீங்க, யூ sieve it. அண்ட் ஃபைன் அக்ரிகேட் டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, அக்ரிகேட் மோஸ்ட் ஆஃப் விச் பாசிங் திஸ் sieve and contains only so much coarser material as permitted. ஸோ இது என்ன சொல்றாங்க, இந்த செகண்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் விட்டுருங்க, அது கன்ஃபியூஸ் ஆகும். See only the first part of sentence. Aggregate most of which passing 4.75 mm sieve. ஸோ அந்த ஜல்லடையில ஜலிக்கும் போது அடியில பேன் வச்சிருப்போம் இல்லையா, பாட்டம்ல பாஸ் ஆகிறதெல்லாம் கலெக்ட் பண்றதுக்கு. ஸோ இந்த ஜல்லடையை பாஸ் பண்ணி அந்த பாட்டம் பேன்ல கலெக்ட் ஆகக்கூடிய மெட்டீரியல் தான் வந்து ஃபைன் அக்ரிகேட். ஸோ இஃப் யூ டேக் அ சாண்ட் எடுத்து இந்த பர்டிகுலர் sieve சைஸ்ல ஜலிச்சிங்கன்னா most of the particles of the sand will be passing through this sieve. That is why sand is called fine aggregate. இப்போ தெரியுதா ஏன் வந்து sand வந்து fine aggregate ன்னு சொல்றாங்க? Because it passes this condition rule. மத்தத பார்க்கிறதுக்கு முன்னாடி குவிக்கா அப்படியே கோர்ஸ் அக்ரிகேட்டோட டெஃபினிஷன் என்னன்னு பார்ப்போம். இங்கேயும் பாருங்க, சேம் sieve சைஸ் எடுத்துக்கிறாங்க, 4.75 mm IS sieve சைஸ் எடுத்துட்டு உங்களோட சாம்பிள் எடுத்து ஜலிக்கிறீங்க. ஜலிச்சவனே இந்த இடத்துல whichever the aggregate particles that are retaining on 4.75 mm sieve. ஸோ ஜல்லடைக்கு மேல என்னென்ன பார்ட்டிகல்ஸ் ரீடைன் ஆகுதோ பாஸ் ஆகாம, those particles will be termed as coarse aggregate. அதனால தான் உங்களோட நீங்க சைட்ல யூஸ் பண்ற கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ற ஜல்லிலாம் இருக்குல்ல, those particles if you take and when you try to pass it through the sieve, அது வந்து பாஸ் ஆகாது, மேலேயே ரீடைன் ஆகி நிற்கும். That is why those materials are called coarse aggregate. And இங்க வந்து there are some relaxations. என்னதான் வந்து fine aggregate ஆனாலும் some few amount may retain on top. உங்க fine aggregate மண்ணுல இருக்கக்கூடிய 100% பார்ட்டிகல்ஸும் 4.75 பாஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் ஒரு சில சதவீத பார்ட்டிகல்ஸ் வந்து ரீடைன் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கல்லுலயும் இம்பியூரிட்டிஸ் இருக்கும்ல, பெரிய பெரிய கல்லெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து ஆப்வியஸா ரீடைன் ஆகும். அதுக்கு தேர் இஸ் அ பெர்மிசிபிள் லிமிட், ரிலாக்ஸேஷன் இருக்கு, எவ்வளவு வந்து ரீடைன் ஆகலாம் ஃபைன் அக்ரிகேட்லன்னு சொல்லிட்டு. அதே மாதிரிதான் கோர்ஸ் அக்ரிகேட்லயும் சில ரிலாக்ஸேஷன் இருக்கு. என்னதான் நம்ம பெரிய பெரிய பார்ட்டிகல்ஸ் ஜல்லி எடுத்து ஜலிச்சாலும் அந்த ஜல்லிலேயே தேர் வில் பி சம் ஸ்மால் இம்பியூரிட்டிஸ் ஆர் ஸ்மால் சாண்ட் மிக்ஸ்டு, அதெல்லாம் வந்து ஆப்வியஸா வில் பாஸ் த்ரூ த sieve. அந்த மாதிரி சில ஃபைனர் பார்ட்டிகல் பாஸ் ஆகிறது வந்து சர்டைன் லிமிட் வரைக்கும் பெர்மிட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் த
வெரி பேசிக் டெஃபினிஷன் ஃபார் ஃபைன் அக்ரிகேட் அண்ட் கோர்ஸ் அக்ரிகேட். கண்டிப்பா வந்து 2 மார்க்ஸ்ல வந்து யூனிட் 2ல அக்ரிகேட்ஸ்ல 2 மார்க் வந்து இம்பார்ட்டன்ட். அக்ரிகேட்னு கேட்டாங்கன்னா ஜென்ரல் மீனிங் எதுக்கு யூஸ் பண்றாங்க, கான்கிரீட் யூஸ் பண்றாங்க அப்படின்னு எழுதிட்டு யூ ஹேவ் டு கிளாசிஃபை தீஸ் 2 டைப்ஸ். இங்கிலீஷ் மீனிங் என்னமா, ஜென்ரல் இங்கிலீஷ் மீனிங் என்னன்னு தெரியுமா? அக்ரிகேட். டெக்னிக்கல் டேர்மா பாக்குறத விடுங்க. வாட் இஸ் த ஜென்ரல் இங்கிலீஷ் மீனிங் ஃபார் அக்ரிகேட்? எனி ஐடியா? ஏன்னா இந்த டேர்ம் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. லெஃப்ட் ஓவர் சார். சொல்லுங்க. லெஃப்ட் ஓவர். லெஃப்ட் ஓவர்னு சொல்றத விட கலெக்ஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் யூனிட்ஸ்னு சொல்லலாம். இந்த ப்ளூரல்ல சொல்லுவாங்கல்ல, a crowd, a flock of sheep, a crowd of people, audience. அந்த மாதிரி ஒரு பார்ட்டிக்கல கலெக்டிவ்லி கால்ட் அஸ் அக்ரிகேட். இப்போ நம்ம மண் எடுத்துக்கிட்டோம்னா அந்த மண்ணிலேயே நிறைய கிரெயின்ஸ் இருக்கு, இண்டிவிஜுவல் கிரெயின்ஸ். ஸோ அதெல்லாம் கலெக்டிவா கால்ட் அஸ் ஃபைன் அக்ரிகேட். தட் இஸ் சாண்ட், ரிவர் சாண்ட் ஆர் எம் சாண்ட். சிமிலரா கோர்ஸ் அக்ரிகேட் எடுத்துக்கிட்டோம்னா ஜல்லி வந்து ஒரு கல் மட்டும் இல்ல, கலெக்டிவா ஒரு சாம்பிள் இல்ல ஒரு லாட் ஆஃப் கல் எடுத்துதான் we can term it as கோர்ஸ் அக்ரிகேட். தட் இஸ் அக்ரிகேட்டுக்கு அதான் மீனிங். கலெக்டிவ் இன் நேச்சர் தான் அக்ரிகேட். இப்போ ஃபைன் அக்ரிகேட்டுக்கு இவங்க ஐஎஸ் கோட்ல என்னென்ன டேர்ம்ஸ் வந்து அக்செப்டபிள்னு சொல்றாங்க பாருங்க. நேச்சுரல் சாண்ட். ஃப்ரம் ஜியாலஜியில் பார்க்குறீங்க, நம்ம ராக்ஸ் டிஸ்இன்டெகிரேட் ஆகுது. From those depositions we can take the uncrushed sand. அதான் நேச்சுரல் சாண்ட் வந்து uncrushed sand. நெக்ஸ்ட் crushed sand. அதுல there are types. ஸ்டோன்ல இருந்து, ஹார்ட் ஸ்டோன்ல இருந்து நம்ம க்ரஷ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணி எடுத்தோம்னா தட் இஸ் crushed sand. இதுவே நேச்சுரல் கிராவல்ல இருந்து எடுத்தோம்னா தட் இஸ் crushed gravel sand. Then there is also another term called mixed sand. நேச்சுரல் சாண்டையும் crushed ஸ்டோன்ல இருந்து எடுக்கக்கூடிய சாண்டையும் ரெண்டுமே ஒரு ப்ரொபோர்ஷன்ல நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் மிக்சடு சாண்ட். மிக்சட் சாண்ட்ல போத் நேச்சுரல் as well as crush will be in certain proportions. Then fourth category பாத்தீங்கன்னா manufactured fine aggregate, which is M sand that you know. Fine aggregates manufactured from the natural sources, அந்த பிளான்ட்ல இருந்து அவங்க ஜெனரேட் பண்றாங்க. அந்த ப்ராசஸ்ல பார்த்தோம்னா we have separation, washing, crushing and scrubbing. It follows a particular sequence before being a final product. ஸோ நமக்கு மெயினா என்னன்னா டேர்ம்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஃபைன் அக்ரிகேட்னா என்ன, அதுல என்ன டைப்ஸ் இருக்கு, கோர்ஸ் அக்ரிகேட்னா என்ன டைப்ஸ் இருக்கு. ரெண்டு அக்ரிகேட்டுக்கும் காமனான ஃபேக்டர் என்னன்னு பார்த்தோம்னா ஒரே சீவை வச்சுதான் டெஸ்ட் பண்றோம். சீவ்ல ரீட்டைன் ஆகிற அக்ரிகேட் எல்லாமே வந்து கோர்ஸ் அக்ரிகேட். இந்த பர்டிகுலர் சீவ்ல பாஸ் ஆகுறது எல்லாமே வந்து fine aggregate. Similarly, for coarse aggregate, there are some notes given. You can go through it later. And இப்போ நம்ம ஜென்ரல் காமன் கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம் பாத்தீங்களா, 3.1ல ஃபைன் அக்ரிகேட் பார்த்தோம், அடுத்து 3.2ல கோர்ஸ் அக்ரிகேட் பார்த்தோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் தேர் இஸ் ஆல்சோ அனதர் கேட்டகரி விச் இஸ் கால்ட் ஆல் இன் அக்ரிகேட். மெட்டீரியல் கம்போஸ்ட் ஆஃப் போத் ஃபைன் அக்ரிகேட் அண்ட் கோர்ஸ் அக்ரிகேட். ரெண்டு விதமான அக்ரிகேட்ஸும் ப்ரொபோர்ஷன்ல இருக்கும்போது தட் இஸ் கால்ட் ஆல் இன் அக்ரிகேட். ஸோ பேசிக்கா அக்ரிகேட்ல there are 3 classification: fine aggregate, coarse aggregate, all in aggregate. Then there is subclassification for fine aggregate based on the type of sand from where it is processed or naturally available. ஸோ அதுதான் வந்து நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன்ல கொடுத்துருக்காங்க. இந்த சாண்டெல்லாம் வந்து எப்படி பேட்சிங் பண்ணி ப்ரிப்பேர் மேனுஃபேக்சரர் கிட்ட இருந்து சப்ளை வாங்கணும்னு சொல்லிட்டேன். தென் we'll go through some important aspects of the code. Quality of aggregate வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க செக்ஷன் 5ல. இப்போ நம்ம கோட் புக் எப்படி நம்ம ரீட் பண்ணணும், ஒரு பர்டிகுலர் கிளாஸ்ன்னு ஒன்று இருக்கு. கிளாஸ்னா இப்போ 3 சாப்டர் 3 அப்படி அந்த இடத்துல கிளாஸ் 3.1. கிளாஸ் 3.1னா என்ன, ஃபைன் அக்ரிகேட். அதே போல சப்போஸ் இஃப் ஐ மென்ஷன் தட் clause 3.1.2.2, I repeat, if I say clause 3.1.2.2, then it means crushed gravel sand.
இந்த மாதிரி தான் எல்லாத்தையும் வந்து கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்றாங்க அந்த சப்ஹெட்டிங்ஸ். Similarly, in class 5.1, they emphasize on quality of aggregates. என்னென்ன ப்ராப்பர்ட்டி கேரக்டரிஸ்டிக் பேசிக் கேரக்டரிஸ்டிக் இருக்கணும்னு சொல்லிட்டு ஹார்ட், ஸ்ட்ராங், டென்ஸ், டியூரபிள், கிளியர் அண்ட் ஃப்ரீ ஃப்ரம் பெயின்ஸ். பட் முன்னாடியே சொன்னோம் இல்லையா, கோட்ல வந்து there are some டெஸ்டிங் மெத்தட்ஸ்னு சொல்லிட்டு பிசிக்கல் டெஸ்டிங் பண்றதுக்கு வந்து IS 2386 பார்ட் 1 நம்ம ஃபாலோ பண்ணுவோம் ஃபார் பார்ட்டிகல் சைஸ் அண்ட் ஷேப். அண்ட் சிமிலரா மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு பார்ட் 4 ஆஃப் த சேம் IS 2386. And next we will directly see the list of sieve sizes. நமக்கு நிறைய விதமான ஜல்லட சைஸ் அவைலபிளா இருக்கும்னு சொன்னோம் இல்லையா, அது நம்ம டைரக்டா ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அதை பார்த்துட்டு then we can go for properties. ஸோ இங்க பாருங்க டேபிள் 7 இங்க கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா பிராக்கெட்ல, which means with reference to the particular clauses 6.1 and 6.2 ரெஃபர் பண்ணி இங்க சொல்றாங்க. அதே போல அந்த கிளாஸ்ல என்ன பண்ணிருப்பாங்க, டேபிள் 7 போய் ரெஃபர் பண்ணுங்கன்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ ஆல் ஆர் இன்டர்கனெக்டட். நவ் இன் திஸ் டேபிள் the ISU designations என்னென்ன சைஸ்ல இருக்குன்னு பாருங்க. மேக்ஸிமம் வந்து நம்ம யூஸ் பண்றது 80 mm இருக்கலாம். ஏன்னா ஒரு பர்டிகுலர் சைஸ்க்கு மேல போச்சுன்னா அக்ரிகேட் will be called as boulders. boulders அப்படிங்கிறது greater than 80 mm aggregate size which will be used as a railway ballast. இந்த ரயில்வே ட்ராக்லாம் 2 நீள ரயில்ஸ் இருக்கும் கரெக்டா, அது மேலதான் வந்து ட்ரெயினோட வீல்ஸ் டிராவல் ஆகுது. அட் த பாட்டம் ஆஃப் த ரயில்ஸ் பெரிய பெரிய கல்லா குட்டி வச்சிருப்பாங்க. அதோட அக்ரிகேட் சைஸ் பாத்தீங்கன்னா will be greater than 80 mm. Those are called boulders. So less than 80 mm can be termed as coarse aggregates. That is why we are using the sieves. இந்த லிஸ்ட் இருக்கு இல்லையா, இது வந்து இண்டிவிஜுவலா யூஸ் பண்ண மாட்டோம், ஒரு கலெக்டிவா ஒன்னு மேல ஒன்னு யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், at the bottom of the floor you can place a pan. அந்த பேனுக்கு மேல you can place a 2.36 mm sieve. ஸோ அந்த சீவ்ல இருக்கக்கூடிய ஹோல்ஸோட சைஸ் 2.36 mm இருக்கும். அந்த 2.36க்கு மேல இன்னொரு பேன் வைப்பீங்க, that will be 4.75 mm sieve. அதுக்கு மேல ஒரு 10 mm sieve, அதுக்கு மேல 12.5. ஸோ நம்ம பாட்டம்ல இருந்து பார்த்தோம்னா your sieve size will be keep on increasing at this prescribed values. Okay, ஸோ இப்போ சாம்பிள் என்ன ஆகும்னா, நம்ம ஒன்ஸ் சீவ்ஸ் இந்த ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா you will deposit the sample at the top. இந்த டாப்ல வந்து நம்ம pour பண்றோம், கொட்டுறோம் சாம்பிள. ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், ரொம்ப பெரிய பெரிய கல், அதாவது போல்டர் எல்லாம் வந்து இந்த 80 mm சீவ்ல ரீடைன் ஆயிடும். 80 mm விட சின்ன சைஸ் கல்லெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா will pass through this sieve, particular sieve. Then 63 mm, அடுத்து 40 mm, அடுத்து 20 mm. அந்த மாதிரி எந்தெந்த சைஸ் உள்ள கல் இருக்கோ நம்மளோட சாம்பிள்ல வெவ்வேறு விதமான சைசஸ் இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்க உங்க பக்கத்துல இருக்கிற அவைலபிள் கார்டன் ஏரியால போயிட்டு ஒரு சாம்பிளா ஒரு மண் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க மண்ணில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல் சைஸ் டிஸ்ட்ரிபியூஷனும் இன்னொரு சைட்ல அவைலபிளா இருக்கக்கூடிய சாம்பிள் சாண்ட் எடுத்தீங்கன்னா அதோட பார்ட்டிகல் சைஸ் டிஸ்ட்ரிபியூஷனும் டோட்டலா வேற வேறையா இருக்கும். பிகாஸ் த டெபாசிஷன் வில் பி டிஃப்ரெண்ட், ரைட்? அந்த மாதிரி தான் கிரேவல்லையும் கல்லுங்கல்ல கூட there will be some proportionate distribution of stones available. இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு கன்வென்ஷனலா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரே சிட்டில வந்து நிறைய விதமான பீப்புள் இருக்காங்க இல்லையா, ஃப்ரம் வேரியஸ் ஜோன்ஸ். அண்ட் in the same country there is a people of various population ranges. 10 வயசுக்குள்ள எவ்வளவு பேர் இருப்பாங்க, 50 வயசுக்கு மேல எவ்வளவு பேர் இருப்பாங்க, 20 வயசுக்கு மேல எவ்வளவு பேர் இருப்பாங்க. அதே மாதிரிதான் இங்கேயும் instead of age, here we are classifying the particles in one lot of aggregates based on the particle size. அதுக்கு தான் நமக்கு இத்தனை சீவ் தேவைப்படுது. இந்த சீவ்ஸ் வச்சு சீவ் ஷேக்கர் மூலமா நம்ம வந்து we can able to separate or அதான் செப்பரேட் பண்ணலாம் நம்ம பார்ட்டிகல்ஸ். 80 mm மேல இருக்கிற பார்ட்டிகல்ஸ்லாம் தனியா செப்பரேட் பண்ணலாம். தென் 63 mm சீவ், இந்த சீவ்ல
விழுற ரீட்டைன் ஆகிற பார்ட்டிகல்ஸ் நம்ம என்னன்னு சொல்லலாம்? 63 mm sieve ரீட்டைன் ஆகிற பார்ட்டிகல்ஸ் ஆர் கிரேட்டர் than 63 mm பட் லெஸ் தென் 80 mm. கரெக்டா? ஏன்னா 80 mm விட கம்மியா இருந்ததுனால தான் ஃபர்ஸ்ட் சீவ்ல பாஸ் ஆச்சு. பட் 63 mm விட ஜாஸ்தியா இருக்கிறதுனால தான் செகண்ட் சீவ்ல ரீட்டைன் ஆகுது. இந்த சேம் மேனர் லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா whatever the particle that is retaining on 2.36 mm will be greater than that particular size, but அதான் greater than இருக்கும். அதை விட ஃபைனரா 2.36 விட ஃபைனரா இருக்கிற பார்ட்டிகல்ஸ் will pass through the sieve and collected at the bottom pan. இதான் நம்மளோட சீக்வென்ஸ். ஸோ போஸ்ட் அக்ரிகேட்டுக்கு you should able to know the list of sieves that you are going to arrange in this particular order. சிமிலரா ஏன்னா மற்ற காலம்லாம் நீங்க வரி பண்ணிக்க வேணாம், you can see about it later. சிமிலரா பாருங்க, இங்க ஃபைன் அக்ரிகேட். ஃபைன் அக்ரிகேட்டுக்கு டெஃபினேஷன் படி என்ன சொல்லுவோம்? Can anyone say what is meant by fine aggregate? Can anyone say what is a fine aggregate? எந்த சீவ்ல என்ன நடந்தா ஃபைன் அக்ரிகேட்? சொல்லுங்க. The aggregate which passes through the sieve, that is 4.75 mm. Yes, that particular sieve pass பண்ற மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து ஃபைன் அக்ரிகேட். எக்ஸாம்பிளுக்கு சாண்ட். ஓகே, ஸோ இதை நம்ம டெஸ்ட் பண்றதுக்கு ஃபைன் அக்ரிகேட் டெஸ்டிங்க்கு we have some 7 number of sieves arranged as we saw in coarse aggregate. இங்கேயும் பாத்தீங்கன்னா பாட்டம்ல பேன் இருக்கும். பேனுக்கு மேல 150க்கு பக்கத்துல இருக்கிற சிம்பிள் பாத்தீங்கன்னா மைக்ரோமீட்டர். 150 மைக்ரோமீட்டர், தென் 300 மைக்ரோமீட்டர், 600 மைக்ரோமீட்டர், தென் அதுக்கப்புறம் மேல 1.18, அப்புறம் 2.36, 4.75, 10 mm. இந்த பர்டிகுலர் ஆர்டர்ல we can arrange the sieves. ஒன்ஸ் நம்ம பார்ட்டிகல்ஸ் கொட்ட ஆரம்பிச்சவனே each particle will be passing through one particular sieve and retain on any one of the sieves depending on its own particle size. அதை வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் வைஸ் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம செகண்ட் காலம்ல இருக்கோம் இல்லையா, இந்த டேபிளை வந்து கம்ப்ளீட்டா இப்போ ஃபோக்கஸ் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். தேர்ட் காலமா மட்டும் பாருங்க. அதோட ஹெட்டிங் என்ன போட்டிருக்கு? பர்சன்டேஜ் பாசிங். பர்சன்டேஜ் பாசிங். இப்போ இந்த வேல்யூஸ் தான் நம்மளோட ரிசல்ட்னு வச்சுக்கோங்க. தேர்ட் காலம்ல 100 இருக்கு, 90 to 100 இருக்கு, 60 to 95, 30 to 70. அப்படின்னா என்ன மீனிங்னு பார்ப்போம். யுவர் சாம்பிளோட சைஸ் will be, quantity will always be 100%. கரெக்டா? பிஃபோர் சீவிங் the ப்ராசஸ்க்குள்ள வரதுக்கு முன்னாடி உங்க சாம்பிள் நீங்க 500 கிராம் எடுத்திருக்கலாம், இல்ல 200 கிராம் எடுத்திருக்கலாம், ஒரு கையளவு எடுத்திருப்பீங்க, 1/2 கிலோ இல்ல 200 கிராம் எடுத்திருப்பீங்க. நீங்க எவ்வளவு குவான்டிட்டி எடுத்து நீங்க இனிஷியலா வெயிட் போட்டு வைக்கிறீங்களோ that much amount of quantity will be your 100% before sieving or before separating it. Now உங்க ஃபைன் அக்ரிகேட் எப்படி இருக்கணும்னு சொல்றாங்கன்னா 100% of the particle should be passing 10 mm sieve. அதான் இந்த 100 அப்படிங்கிற ஹைலைட் பண்ணியிருக்கிற வேல்யூவோட மீனிங். 100% of the particles should be passing. ஏன்னா ஹெட்டிங் தான் கொடுத்துருக்கு, பர்சன்டேஜ் பாசிங் அப்படின்னு சொல்லிட்டு. 100% மெட்டீரியல் பாசிங் 10 mm sieve. நெக்ஸ்ட் 4.75 நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, ஒரு ரிலாக்ஸேஷன் லிமிட் இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம டெஃபினேஷன் படி நீங்க என்ன சொன்னீங்க? இந்த 4.75 mm sieve பாஸ் ஆகாததெல்லாம் ஃபைன் அக்ரிகேட் அப்படின்னு. பட் தேர் இஸ் அ ரிலாக்ஸேஷன். எவ்வளோ? ஒரு 10%. ஏன்னா மினிமம் 90% ஆஃப் யுவர் சாம்பிள் should pass through 4.75 mm sieve. 100% வரைக்கும் பாஸ் ஆகலாம், பட் there is certain relaxation given. Minimum 90% ஆவது your sample, 90% of your quantity of sample should be passing through this 4.75 mm IS sieve. அப்போ நம்ம சொன்ன எக்ஸாம்பிள் படி ஒரு 500 கிராம் சாம்பிள் எடுத்தீங்கன்னா 500 கிராம்ல 10% வந்து 50 கிராம். கரெக்டா? ஸோ up to 50 gram of your material, up to 50 gram of your material can retain on 4.75 mm sieve, and
மினிமம் ஆஃப் 450 mm ரிமைனிங் இருக்குல்ல 450 குறைஞ்சது 450 grams of sand should pass through 4.75 mm sieve. That is the meaning for this value. 90 ல இருந்து 100 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. 100 இருந்தா ஓகே, பட் ரிலாக்ஸேஷன் இஸ் அப் டு given up to 90. அதே போல ஃபார் ரிமைனிங் சீவ்ஸ் அட் த பாட்டம், ஏன்னா போக போக என்ன ஆகும், உங்களோட மைன்யூட் பார்ட்டிகல்ஸ் மட்டும்தான் பாஸ் ஆகிட்டே இருக்கும். பார்ட்டிகல் சைஸ் பெருசா இருக்கிறது வந்து ஒரு சீவ்லியா ரீடைன் ஆகிட்டே வரும். கரெக்டா? ஸோ 2.36 mm சீவை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஆஃப் 60% கேன் பாஸ் அண்ட் அப் டு ஈவன் மேக்ஸிமம் பார்த்தோம்னா 95% ஆஃப் யுவர் ஒரிஜினல் சாம்பிள் மே பாஸ் த்ரூ திஸ் பர்டிகுலர் சேவ். அந்த மாதிரி இந்த ப்ராசஸ் வந்து போயிட்டே இருக்கும். அண்ட் லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா பிஃபோர் த பேன் 150 மைக்ரோமீட்டர்னு பார்க்கும்போது ஒன்னு என்ன சொல்றாங்க, 0 to 10% பாசிங். ஸோ there is a chance that all of your entire sample may retain on 150 micrometer, or a maximum of 10% is allowed to pass the 150 micrometer sieve. அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களோட ஃபைன் அக்ரிகேட் இருக்கு இல்லையா சாண்டில் 150 மைக்ரோமீட்டருக்கும் குறைஞ்ச கிரெயின் சைஸ் உள்ள பார்ட்டிகல்ஸ் எவ்வளோ லிமிட் அலௌடுனா மேக்ஸிமம் ஆஃப் ஒன்லி 10% இஸ் அலௌடு. இது வரைக்கும் புரியுதா? இந்த டேபிள் புரியுதா எப்படி இன்டர்பிரேட் பண்ணிக்கணும்ட்டு? ஏன்னா இதுக்கு ரிமைனிங் உள்ள பார்ட்டிகல் சப்போஸ் 150 மைக்ரோமீட்டரை விட மைன்யூட்டான மைக்ரோ பார்ட்டிகல்ஸ் வில் பாஸ் த்ரூ தி sieve and collected in the bottom pan. இந்த வேல்யூஸ் எப்படி ரீட் பண்ணணும்னு புரியுதா? பர்சன்டேஜ் பாசிங். We are nothing but filtering the sand particles on each sieve. ஒரே நேரத்துல இத்தனை சீவ்ஸ் தாண்டி உங்க சாண்ட் எவ்வளவு தூரம் போகுது அப்படிங்கறது தான் டெஸ்ட் பண்றோம். புரியுதா? Yes, sir. ஸோ நம்ம வேல்யூவை மட்டும் பார்க்காம அதுல இருந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து இன்டர்பிரேட் பண்ணிக்கலாம். எவ்வளோ ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அவர் எவ்வளோ லிமிட்ஸ் இருக்கு அந்த மாதிரி. இந்த காலம் பாத்தீங்கன்னா வெறும் ஒரு காலமா கொடுக்காம 4 பிரிச்சிருக்காங்க. காலம் நம்பர் 3, 4, 5 and 6. ப்ரீவியஸா சொன்ன மாதிரி இட் டிபெண்ட்ஸ் ஆன் வேரியஸ் பிளேசஸ். கிரேடிங் zone 1, zone 2, zone 3 and zone 4. 4 விதமான ரீஜனல் லொகேஷன்ஸை வச்சு we are classifying the material. அப்போ உங்களோட பார்ட்டிகளை வந்து நீங்க டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த தேர்ட் காலம்ல இருக்கிற ரிசல்ட் தான் வரணும்னு அவசியம் இல்லை. சப்போஸ் 6th காலம்ல இருக்கக்கூடிய ரிசல்ட்டும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. 6th காலம் பாருங்க, அதாவது இந்த 4 காலம்ல உங்க ஆன்சர் மே ஃபால் ஆன் எனி ஒன் ஆஃப் த கேட்டகரி. ஃபர்ஸ்ட் இந்த காலம் சொன்னோம் இல்லையா, இதுல தான் உங்க ஆன்சர் எப்பவுமே இருக்கணும்னு அவங்க சொல்ல வரல. இந்த ஆன்சர் தான் எப்பவுமே வரணும், ஐ மீன் இந்த தேர்ட் காலம்ல இருக்கிற ஆன்சர் மட்டும் தான் எப்பவுமே வரணும்னு அவசியம் இல்லை. 6th காலம்ல இருக்கிற ஆன்சரும் பாசிபிலிட்டிஸ். அப்போ உங்க ஆன்சர் எந்த ரேஞ்சில் வருதோ அதுக்கேற்ற மாதிரி யூ கேன் ஃபிக்ஸ் யுவர் ஜோன். கம்பேர்ட் டு zone 1, zone 4 பாருங்க, இந்த வேல்யூ ஹைலைட் பண்ற வேல்யூ பாருங்க, 80 to 100 இருக்கா பர்சன்டேஜ் பாசிங் அப் டு 600 மைக்ரோமீட்டர். அப்போ zone 4ல இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் பாருங்க, there is a possibility of 100% of a maximum of 100% of your sample passing 600 micrometer sieve. அப்போ zone 4ல இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் எல்லாமே மோஸ்டா 600 மைக்ரோமீட்டரை விட கம்மியா தான் இருக்கும். அதே போல there is a relaxation of 80% passing. So 20% of remaining 20% மட்டும் ரீடைன் ஆயிருக்கு. ஆனா
remaining 80% now obvious pass ஆகும். So இந்த மாதிரி kind of situations is applicable for zone 4 ன்னு சொல்றாங்க. Your sand particles நீங்க எடுக்கிற sample will fall under any one of the category. Okay, for meantime you can go and enter your name and register number in the chat. You can enter your name and register number for attendance in the chat. Yes, Deepika raised your hand. Is there any doubt? Mute, unmute பண்ணிட்டு நீங்க பேசலாம். So இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து coarse aggregate and fine aggregate ஓட list of highest sieves. Next இதே போல we will also look into all in aggregate, which you can see in the slide. So all in aggregate க்கு இப்போ நீங்க table 10ல பார்க்கலாம், referring to clause 6.4, the list of sieve designations 80 mm, 40 mm, 20 mm, 4.75, then director 600 mm and 150 micrometer. When you compare this values, the sequence values, the descending order, previous ரெண்டு tables பார்த்தோம்ல, அது கூட நீங்க compare பண்ணி பார்த்தீங்கன்னா some sieves will be omitted. டைரக்டா ஏன்னா 80 mm ல இருந்து 150 மைக்ரோமீட்டர் வரைக்கும் they should able to analyze. அதனால இம்பார்ட்டன்ட் சீவ்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு ரிமைனிங் சீவ்ஸை ஒமிட் பண்ணிருக்காங்க. இதுல all in aggregate there is also sub classification called 40 mm nominal size and another classification called 20 mm nominal size. இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, நம்ம கல்லு வந்து it contains both coarse aggregate as well as fine aggregate proportion. So அதுல nominal அப்படின்னா என்னன்னா, general meaning is பேர்ல மட்டும் அப்படிங்கிறது தான் நாமினல், பேருக்கு சொல்றது அப்படின்ட்டு. ஸோ 40 mm all in aggregate அப்படின்னு சொன்னோம்னா it should have this kind of particle size distribution in column number 3 in this table 10. அதே போல 20 mm all in aggregate அப்படின்னு நம்ம grading சொன்னோம்னா it should follow the values in column number 4. அதனாலதான் நம்ம பார்த்தோம்னா this kind of charts will be called as aggregate grading chart. Grading means classification.
அண்ட் டேர்ம் த மீனிங். ஃபைன் அக்ரிகேட்டுக்கு 4 ஜோன் சொல்லியிருக்கோம். 4ல ஆப்வியஸா உங்க ரிசல்ட் ஏதோ ஒரு ஜோன்ல எப்பவுமே will have the result, will correlate with your answer. Similarly, for all in aggregate, there are 2 subclassifications. Now I will just show you the testing process. அந்த லேப்ல நீங்க பண்ணக்கூடிய பேசிக்கான டெஸ்டிங் வரும் இப்போ. ஸோ நம்ம ப்ரீவியஸாக பார்த்த கோட் வந்து IS 383 2016. தேர் யூ சா சம் பேசிக் ஸ்பெசிஃபிகேஷன், எப்படி கோர்ஸ் அக்ரிகேட் அண்ட் ஃபைன் அக்ரிகேட் கிளாசிஃபை பண்ணணும். அந்த அக்ரிகேட்டுக்கு we can study characteristics, physical properties and mechanical properties, and those properties how we are going to test it அப்படிங்கிறது. Part 1 IS 2386 part 1 is for particle size and shape test. முக்கியமா நம்ம அக்ரிகேட்டை ஷேப் வைஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா some particles will be called as flaky, that is FLAKY, flaky, and some may be called as elongated particles. இந்த ரெண்டு பார்ட்டிகல்ஸும் வந்து நம்ம அக்ரிகேட்ல ஜாஸ்தியா இருக்கக்கூடாது. ஓகே, தேர் இஸ் அ சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன் அண்ட் லிமிட், எவ்வளோ சதவீதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது நம்ம ப்ரீவியஸா பார்த்த IS 383 கோட் புக்லேயே கிளியரா போட்டிருப்பாங்க. போத் flaky particles as well as elongated particles ஒரு சாம்பிள்ல 40% மேல இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா ஸ்ட்ரென்த்துக்கு அஃபெக்ட், இட் வில் பி நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது தான் ஜெனரல் மீனிங். அப்போ அதை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ண போறோம்? ஸோ இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா you may see a gauge which is like a filtering or a measuring device. இது பார்த்தோன்னா ஃபிகர் 2 கீழே போட்டிருக்காங்க பாருங்க, திக்னஸ் gauge. ஸோ நார்மலா நம்ம கிச்சன்ல பாப்பீங்களா அந்த மாதிரி தான் ஒரு டிவைஸ், சின்ன டிவைஸ் மாதிரி இருக்கும், திக்னஸ் gauge. இதுல there are certain aperture sizes, the holes are created, and for each holes there is some dimensions given. இந்த டைமென்ஷன்ஸ்லாம் ஏன் இந்த பர்டிகுலர் லிமிட்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா we should know what is flaky particle and what is elongated particle. இப்போ நம்ம ஒரு கல்லா டெஸ்ட் பண்ணணும், நம்ம சும்மா கிடையாது. இப்போ நம்ம ஒரு 1/2 கிலோ ஜல்லி எடுக்கிறோம்னா அதுல ஒரு 100 கல் இருக்குன்னா அந்த 100 கல்லையும் ஒன்னு ஒன்னா டெஸ்ட் பண்ணணும் இந்த காஜ்ல வச்சு. flaky particle அப்படின்னா என்ன மீனிங்னா, பட்டையா ரொம்ப தின்னா இருக்கக்கூடிய பார்ட்டிகல் தான் flaky particle. ஸோ in your aggregate ஃபர்ஸ்ட் ஒரு கல் எடுத்துக்கிறீங்க, ஒரு ஸ்டோன் ஃபர்ஸ்ட் ஹோல்ல போட்டு பாஸ் ஆகுதான்னு பாக்குறீங்க. பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா செகண்ட் கல்ல போட்டு பாஸ் ஆகுதான்னு பார்க்கலாம். அந்த மாதிரி நம்ம வந்து ஐட்ரேஷன் வைஸ் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். எந்த கல்லுல ஒரு கல் வந்து எந்த கல்லுல ஃபர்ஸ்ட் பாஸ் ஆகும் இல்லை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை பண்றதுக்கு முன்னால உங்க சாம்பிளையே நீங்க சீவ் பண்ணி செப்பரேட் பண்ணிட்டு தான் இந்த டெஸ்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த சீவ் சைசஸ் இந்த டேபிள்ல லெஃப்ட் காலம்ல இருக்க பாருங்க சீவ்ஸ். அந்த சீவ்ஸ்க்கு ஏற்ற மாதிரி யூ ஷுட் have to first distinguish or separate your one entire sample into multiple small samples first separate பண்ணிக்கிறோம். ஓகேவா? அப்படி பாத்தீங்கன்னா 63 mm ல இருந்து 50 mm ல பாஸ் ஆகிற சீவ், 50 mm சீவ்ல பாஸ் ஆகிற அக்ரிகேட், இது ஒரு சாம்பிள்.
நெக்ஸ்ட் 50 mm sieve ல பாஸ் ஆகி 40 mm sieve ல ரீடைன் ஆகுற சாம்பிள் செகண்ட் ஒன். அடுத்து 40 mm ல இருந்து பாஸ் ஆகி 25 mm ல ரீடைன் ஆகுற தேர்ட் சாம்பிள். இந்த மாதிரி நம்ம வந்து சாம்பிள மல்டிபிள் ப்ரொபோர்ஷன்ஸா செப்பரேட் பண்ணிக்கிறோம். செப்பரேட் பண்ணி தனித்தனியா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். After separating and storing one entire sample into multiple samples, then you take your first set of samples. சொன்னோம் இல்லையா, 63 mm ல பாஸ் ஆகி 50 mm ல பாஸ் ஆகிற கல், அந்த பார்ட்டிகல்ஸை மட்டும் எடுத்து இதுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஹோல் இருக்கா அதுல மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி ட்ரை பண்ணணும். இந்த ஃபர்ஸ்ட் aperture சைஸ்ல ஃபில்டர் ஆகக்கூடிய பார்ட்டிகல் எல்லாம் வந்து ஃப்ளேக்கி பார்ட்டிகல், ரிமைனிங் எல்லாம் வந்து நான் ஃப்ளேக்கி பார்ட்டிகல். ஸோ ஃப்ளேக்கி பார்ட்டிகல்னா என்ன, ரொம்ப தின்னா இருக்குன்னு இருக்கும். ஸோ என்னதான் நம்ம பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ஒரே செட்டா இருந்தாலும் சிலது வந்து தின்னா இருக்கும், சிலது தடியா இருக்கும். அதெல்லாம் அந்த தின்னா இருக்கிற பார்ட்டிகல்ஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்கு தான் இந்த டெஸ்ட் பண்றோம், ஃப்ளேக்கி டெஸ்ட். That is why this gauge is called thickness gauge, measuring the level of thickness of individual stone in each set of aggregates. அடுத்து நம்ம செகண்ட் செட் ஆஃப் அக்ரிகேட் எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, which is 50 mm ல பாஸ் ஆகி 40 mm ல ரீடைன் ஆகுற கல். அந்த கல்லெல்லாம் சாம்பிள் எடுத்து ஒன்னா எடுத்து செகண்டா மார்க் பண்ணிருக்காங்க இல்லையா, அந்த ஃபில்டர்லாம் நம்ம போட்டு ட்ரை பண்ணோம். அதுல பாஸ் ஆகிற கல்லெல்லாம் ஃப்ளேக்கி பார்ட்டிகல், பாஸ் ஆகாத கல்லெல்லாம் நான் ஃப்ளேக்கி பார்ட்டிகல். இந்த மாதிரி இங்க எத்தனை ஹோல்ஸ் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 ஹோல்ஸ் இருக்கா. தட் மீன்ஸ் we can separate our one group of sample into 9 set of samples. Out of this 9 set of samples, எவ்வளோ quantity of aggregates passing through that particular gauge, that is, those are all separately again classified and named as flaky particles. இப்போ நம்ம 9 செட் ஆஃப் அக்ரிகேட்ஸ் இருந்தது, அந்த 9 செட் ஆஃப் அக்ரிகேட்ஸையும் ரெண்டா பிரிச்சிட்டோம், flaky particle, non flaky particle. இப்போ now we can just know what is flakiness index. It is a measure of percentage wise நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். Out of 100% weight of the sample, எவ்வளோ percentage of the weight of the particles were flaky. Flaky-னா என்ன அர்த்தம், passing through this particular thickness gauge, அதெல்லாம் வந்து flaky particles. பாஸ் ஆகாத பார்ட்டிகல்லாம் வந்து நான் flaky particle. இதான் அதோட மீனிங். இந்த ஒரு ஹோல்ஸோட டைமென்ஷன் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு தேர்ஸ் அ செப்பரேட் மீனிங். இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஓகே. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம ஒரு செட் ஆஃப் சாம்பிளை வந்து 9 செட் ஆஃப் சாம்பிளா பிரிச்சிட்டோம். அந்த 9 செட் ஆஃப் சாம்பிளையும் அதோட ரெஸ்பெக்டிவ் திக்னஸ் காஜ்ல ஃபில்டர் பண்றோம். ஃபில்டர் ஆகிற பார்ட்டிகல்ஸ்லாம் ஃப்ளேக்கி பார்ட்டிகல்ஸ். ரிமைனிங் இந்த திக்னஸ் காஜை எப்படி டிசைன் பண்ணாங்க அப்படிங்கிறது நம்ம அந்த லேபரட்டரி ஆஸ்பெக்ட்ல நம்ம பார்க்கும்போது சொல்றேன். இதே போல இன்னொரு டைப் ஆஃப் மெஷர்மெண்ட் இருக்கு ஷேப்ல, தட் இஸ் கால்ட் எலாங்கேஷன் இண்டெக்ஸ். எலாங்கேஷனா என்னன்னு உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் மீனிங் தெரியும். நத்திங் பட் நீளமா இருக்கிறது தான் எலாங்கேஷன், கரெக்டா? ஸோ நம்ம எடுத்துக்கிட்ட ஒரிஜினல் சாம்பிளை எப்படி நம்ம சீவ் பண்ணி 9 சாம்பிளா பிரிச்சுக்கிட்டோமோ அதை நம்ம அகெயின் எலாங்கேஷன் டெஸ்ட்டுக்கும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ப்ரொசீஜர் வில் ரிமைன் சேம் ஃபார் போத் ஃப்ளேக்கினஸ் அண்ட் எலாங்கேஷன். அந்த டேபிள்ல பார்த்த லிஸ்ட் ஆஃப் சீவ்ஸ் படி சீவ் அரேஞ்ச் பண்ணிட்டு பார்ட்டிகல்ஸை கொட்டி யூ செப்பரேட் யுவர் பார்ட்டிகல்ஸ். தென் காஜ் யூஸ் பண்ற இடத்துல மட்டும்தான் டிஃபரன்ஸ் இருக்கும். ஃப்ளேக்கினஸ் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு யூ வில் மெஷர் thickness gauge using thickness gauge, and for elongation index இங்க பாத்தீங்கன்னா இதான் உங்க டிவைஸ், மெஷர்மெண்ட் டிவைஸ். This is called length gauge.
இந்த லென்த் காஜ்லயும் ஒரு காஜோட லென்த்துக்கும் there is some particular value 81, 58.5, 40.5 இந்த மாதிரி வந்து கீழே வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு காஜ் யூஸ் பண்ணணும், அந்த பர்டிகுலர் காஜ் யூஸ் பண்றதுக்கு ஒரு லென்த்துக்கு there is a certain limit. அந்த லிமிட்டை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லென்த் காஜோட இப்போ நம்ம மவுஸ்ல ஹைலைட் பண்ற வேல்யூ பாருங்க. இந்த பர்டிகுலர் 81 இருக்கா, இதுல வந்து ஃபுல்லா ஹைலைட் ஆகல. பட் யூ மே ஏபிள் டு see the front வியூல இருக்கக்கூடிய லென்த் காஜோட ஃப்ரண்ட் வியூ பாருங்க. ஃப்ரண்ட் வியூல லாஸ்ட் மெஷர்மெண்ட் இஸ் 81 mm. கரெக்டா? அந்த 81 mm லென்த் இருக்கக்கூடிய காஜ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம்னா, இப்போ அதோட கரஸ்பாண்டிங் டாப் வியூ பாருங்க, 50, 40 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நம்பர் இருக்கு. கேன் யூ ஏபிள் டு ஃபாலோ? இந்த லென்த் காஜ்ல ஃப்ரண்ட் வியூல பாத்தீங்கன்னா the last measurement is 81 mm. That is length allocated for filtering the particles. And அது எந்த particles டெஸ்ட் பண்றதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அதோட டாப் வியூல மேல போட்டிருக்காங்க பாருங்க, 50, 40 போட்டிருக்காங்க. which means 50 mm சீவ்ல பாஸ் ஆகிற கல்லு 40 mm ரீடைன் ஆகும் இல்லையா, அந்த பர்டிகுலர் பார்ட்டிகல்ஸை மட்டும் எடுத்து யூ கேன் டெஸ்ட் இட் ஃபார் எலாங்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த மூணு வேல்யூ, இந்த 50, 40 அப்படிங்கிற வேல்யூக்கும் அந்த 81 அப்படிங்கிற அந்த வேல்யூக்கும் என்ன ரிலேஷன் பார்த்தோம்னா, there will be some extension. Like for example 50 plus 40 பண்ணீங்கன்னா 90 வரும். அந்த 90 நீங்க ஆவரேஜ் பண்ணீங்கன்னா 45 வரும். ஓகே, 50 plus 40 பண்ணீங்கன்னா 90 வரும். மேல இருக்கிற ரெண்டு வேல்யூஸ் அந்த 90 divided by 2 பண்ணோம்னா 45 வரும். Why I am saying is 45 mm is the average size of particle that we are going to test. கரெக்டா? அப்போ அந்த 45 அப்படிங்கிற நம்பருக்கும் இந்த 81ங்கிற நம்பருக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ்னு பாத்தீங்கன்னா, 81 is 1.8 times of 45. எவ்வளவு டைம்ஸ்? 1.8 times, which means இதான் எலாங்கேஷனோட மீனிங். ஒரு பார்ட்டிகல் எலாங்கேட்டட் அப்படின்னு எப்போ சொல்லுவோம்னா, if the length of the particle is more than 1.8 times of your average size. Okay, so elongation means your length is if more than 1.8 times of average size. இப்போ நமக்கு average size என்னது? 50 plus 40 by 2 பண்ணா 45 வரும். 45 into 1.8 ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா you will get 81 mm. அப்போ உங்களோட பார்ட்டிகல் இந்த பர்டிகுலர் சீவ் இருக்கு இல்லையா, 50 mm பாஸ் ஆகி 40 mm ரீடைன் ஆகிற பார்ட்டிகல், அது வந்து அந்த பார்ட்டிகல்ஸ் எதெல்லாம் வந்து 81 mm விட லென்த் ஜாஸ்தியா இருக்கோ those particular particle will be elongated. 81 mm விட கம்மியா இருக்கிற பார்ட்டிகல் is not considered as elongated. The same procedure is applied for all other allotments allocated in the length gauge. So பக்கத்துல அடுத்து இருக்கக்கூடிய சைஸ் பாருங்க, மேல டாப் வியூல பாருங்க, எந்த சீவை யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. 40 mm சீவ்ல பாஸ் ஆகி 25 mm ரீடைன் ஆகிற கல்லு. ஸோ அதோட ஆவரேஜ் என்ன வருமா? 40 plus 25 பண்ணோம்னா 65. 65 by 2 பண்ணோம்னா you get 32.5. Then இப்போ 32.5 is the average size of the particle. கரெக்டா? அந்த average size if you multiply it with 1.8 you will get the answer as 58.5. அதான் வந்து இங்க கொடுத்திருக்கக்கூடிய வேல்யூ. இப்படிதான் வந்து அவங்க லென்த் காஜை டிசைன் பண்ணிருக்காங்க. as per definition they have accurately designed the spacers in the length gauge.
சிமிலரா இங்க ஃபிளேக்கினஸ் இண்டெக்ஸ்ல பாருங்க. ஃபிளேக்கினஸ் இண்டெக்ஸ்லயும் இந்த ஒரு சைஸ் இருக்கும் இல்லையா, ஒரு ஃபில்டர் ஆர் ஒரு ஹோல்ஸோட சைஸும் இட் வில் பி அரௌண்ட் 0.6 டைம்ஸ் த ஆவரேஜ் சைஸ் ஆஃப் த பார்ட்டிகல். அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து ஃபிளேக்கி பார்ட்டிகல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் லிமிட்டுக்கு கீழே இருந்ததுன்னா ஃபிளேக்கி பார்ட்டிகல். அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் லிமிட்டுக்கு விட லென்த் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா தென் இட் இஸ் எலாங்கேட்டட் பார்ட்டிகல். தென் ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கும் சேம் ப்ரொசீஜர் தான். எப்படின்னா யூ செப்பரேட் elongated particles and non-elongated particles separately. Then you find out the percentage of elongated particles with respect to original weight of sample. Total weight of the sample ஒரு 2 கிலோ கல் எடுக்கிறீங்கன்னா அதுல எவ்வளவு கிராம்ஸ் கல் வந்து எலாங்கேட்டடா இருக்கு அப்படின்ட்டு நம்ம தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணி வைக்கலாம். இப்படி டிஃபரன்ஷியேட் பண்றதுனால உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் படி 40% மேல போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. your elongated as well as your flaky particles. அதுக்கு மேல போச்சுன்னா ஸ்ட்ரென்த் வந்து அஃபெக்ட் ஆகும். This is the significance of determining the physical property test. Okay va? Can you able to follow? In the next class la I will upload the real pictures of this device, thickness gauge and length gauge, and the tabulated form la ஒரு lab session மாதிரி நம்ம பார்க்கலாம். இப்படி பார்க்கும்போது இட் வில் பி மச் ஈஸியர். அதனால தான் இப்போ வந்து கோட் புக் வச்சு ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம் ரிலேட்டட் டு ஐஎஸ் கோட்ஸ் அண்ட் வித் ரிகார்ட்ஸ் டு பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, ஃபிளேக்கினஸ் டெஸ்ட் அண்ட் எலாங்கேஷன் டெஸ்ட். ஸோ இப்போ நீங்கள் எல்லாரும் சாட்டில் உங்கள் நேம் அண்ட் ரெஜிஸ்டர் நம்பர் போட்டிங்கன்னா ஐ வில் க்ளோஸ் த ரெக்கார்டிங் செஷன். So okay, is there any doubt? இதே மாதிரி நமக்கு மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் தனியாக இருக்கு. வேணும்னா இப்போ வந்து ஒரு 2-3 இமேஜ் நம்ம கூகுள்லேயே இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஐ வில் ஸ்க்ரீன் ஷேர் இட். இப்போ இதை ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸ்டாப் பண்ணிட்டு கூகுள் இமேஜஸ் ஐ வில் ஸ்க்ரீன் ஷேர். ஸோ யூ மே நோ ஹவு த ரிலேட்டட் டேர்ம்ஸ் ஆர்.